இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவான அறிக்கை தமிழக அரசிடம் சமர்ப்பிப்பு. 9335 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்லாவரம் தாம்பரம் வழியை அமைக்க முடிவு. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இந்தியர்களை திரும்ப அழைக்க பிரதமர் மோடி சம்மதம். சட்டவிரோத குடியேற்றத்திற்கு துணை போகும் கும்பலை தடுக்க அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் உறுதி. அதானியின் முறைகேடுகளை அமெரிக்கா சென்றபோதும் மறைக்க பார்க்கிறார் பிரதமர் மோடி. அதானி குறித்து டிரம்புடன் பேசவில்லை என்று மோடி பதிலளித்திருந்த நிலையில் ராகுல் காந்தி விமர்சனம். பாகிஸ்தான் தங்கள் மண்ணை பயங்கரவாத செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என மோடி டிரம்ப் கூட்டறிக்கை. ஒருதலைபட்சமான தவறான கருத்து என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அதிருப்தி. திமுக மாவட்ட நிர்வாகிகள் மாற்றம் களையெடுப்பு அல்ல, கட்டுமான சீரமைப்பே. வெற்றி பாதையில் பயணிக்கவே நடவடிக்கை என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மடல். அறிவாலயத்தின் செங்கல்லை உருவலாம் என கனவு காண்பவர்கள் ஒரு துகளை கூட அசைக்க முடியாது. திமுகவின் வலிமை எதிரிகளின் கண்களை உறுத்துவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. சமூகத்தை பிளவுபடுத்தி கலவரங்களை தூண்டும் சாதி வளர்ச்சிக்கு எதிரானது. சாதி என்ற தேவையில்லாத சுமையை சமுதாயத்தில் உள்ள சில பிரிவினர் இன்னும் கீழிறக்கவில்லை என உயர்நீதிமன்றம் விமர்சனம். நெல்லை நிகழ்ச்சியில் பிரதமரை முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்த போது நயினார் நாகேந்திரன் அமைதியாக இருந்தது ஏன் என பாஜக நிர்வாகி கராத்தே தியாகராஜன் கேள்வி. சபை நாகரிகம் என ஒன்று இருப்பதாக நயினார் நாகேந்திரன் பதில். சபை நாகரிகம் ஒண்ணு இருக்குல்ல. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. அரசியல் உள்நோக்கம் உள்ளதா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி கேள்வி. அதிமுக வளர வேண்டும் என நினைத்தால் ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடாது. ஓபிஎஸ் அமைதியாக இருந்தால் அவரை கட்சியில் சேர்க்க பழனிசாமியிடம் கூறுவோம் என அதிமுக மூத்த நிர்வாகி ராஜன் செல்லப்பா பேச்சு. அருமையனன் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், இந்த அதிமுக வளர வேண்டும் நினைத்தால் நீங்கள் எல்லாம் வழக்கு மன்றத்துக்கு போகவே கூடாது. அப்போ ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க. நான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எடப்பாடியாட்ட போய் கேட்குறோம், அண்ணே நல்லா இருக்கண்ணே சேர்த்துக்கோம்னு கேட்குறோம். எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளால் அதிமுக பல இன்னல்களை சந்தித்து வருகிறது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஜெயபிரதீப் குற்றச்சாட்டு. தான் சொல்வதுதான் சரி என்பது நியதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈடுபட்டதினால் கடந்த வருடங்கள் முழுவதும் மிகவும் பல இன்னல்களை கட்சி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடி பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைக்கிறார். விழா ஏற்பாடுகள் குறித்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் நேரில் ஆய்வு. மகேஷ்குமார் ஐபிஎஸ் மீது சுமத்தப்பட்டுள்ளது பொய்யான புகார். அவமானப்படுத்தும் நோக்கம் கொண்டது என டிஜிபியை சந்தித்து மனைவி மனு. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.